பாத்தியமணி மேடம். வணக்கம். என் சமூக வலைதளத்துல பார்க்க முடியுது. அண்ணாமலை வந்து சந்திச்சு போனது மாதிரி ஒரு நிகழ்ச்சியான பதிவிட்டிருந்தீங்களே, பின்னணி என்ன மேடம்? பின்னணி அண்ணாமலை என்னைக்குமே எனக்கு ஒரு நல்ல தம்பியா இருந்திருக்காரு. அதாவது கட்சி பாகுபாடு இல்லாம நான் இப்ப இன்னைக்கு கட்சியில இருக்கேன் இல்லைன்றதெல்லாம் இல்லாம என் கணவர் உடல்நிலை சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு போன் அடிச்சு இம்மீடியட்டா விசாரிச்சாரு. அக்கா எப்படி இருக்காரு, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி, அக்கா நான் இருக்கேன்க்கா எதுனாலும் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு தம்பி இப்போ இன்னைக்கு வந்து நாங்க நாங்க ஆக்சுவலா 25 நாளைக்கு மேல ஆகுது ஐசியூல இருக்கிறது. ஸோ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோமா என்ன ஏதுன்னு தெரியாம ஃபோன் பண்ணும்போது இன்னைக்கு இங்கதான் இருக்கேன்னு சொன்ன உடனே வந்துட்டாங்க. ம். உண்மையிலே சொல்ல போனா அவர் வந்தது ஒரு பெரிய தெம்பு. இன்னொன்னு அவர் வந்து குரல் கொடுத்த உடனே என் கணவருக்கு நிஜமாகவே ஹாஸ்பிட்டலே எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. கண்ணை திறந்து பாக்குறாரு. ம். அவர் குரலை பார்த்த உடனே அவர் கண்ணை திறந்து பார்த்து அப்படியே பாக்குறாரு. தம்பி அதாவது வந்து ஒரு உன்னதமான ஒரு தலைவர்ப்பா. இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ம். அவருடைய அவருடைய மனித நேயத்துக்கும் அவருடைய ஒரு தெளிவான சிந்தனைக்கும் எல்லாரையும் அரசியல் அலவரிச்சு போற தன்மைக்கும் அண்ணாமலைக்கு மாதிரி ஒரு தலைவரை பாக்குறதுங்கிறது இனிமேல் வந்து கஷ்டம். அவர் தான் அதாவது தலைவர்னா அவரை தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு தலைவர். ஒருத்தர் அதாவது யாரு ஒரு காலத்துல கட்சியில இருந்தாங்க, இன்னைக்கு கட்சியில இருக்காங்க இல்ல அதெல்லாம் யோசிக்கல. ம். அதாவது ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க ஒரு தேசியவாதி, தேசிய சிந்தனை உள்ளவங்க, அக்கான்னு சொல்லி அந்த பாசத்தோட நம்ம கட்சியில இருந்தாங்கன்னு உடனே ஓடி வந்தாங்க பாத்தீங்களா? ம். அதுதான் நம்ம ஒரு தலைவருக்கு அழகு. ம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஒரு தலைவர் அவர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்ல ஒரு இக்கட்டான காலகட்டத்துல கூட அதாவது அதுல வந்து எத்தனையோ பேர் வேற ஏதோ பார்ப்பாங்க. அப்படி எதையுமே பார்க்காம உடனடியா வந்தாரு பாத்தீங்களா? ம். இதனால அவருக்கு நாலு கிரிட்டிசிசம் நாளைக்கு வந்தா கூட வரலாம், சொல்ல முடியாது. ம். புரியுதுங்களா? ஆனா அது எதையும் ஒதுக்கி வச்சு அந்த இடத்துல ஒரு மனித நேயத்தையும் அக்காவுக்கு நான் உறுதுணையா இருக்கேன்னு சொல்ற அந்த வார்த்தைகள், நான் திரும்ப சொல்றேன் அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அக்கா நான் இருக்கேன்கான்ற அந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு பல கோடி தெம்ப கொடுக்குது. ம். அதற்கே வந்து அண்ணாமலைக்கு நன்றி. என்னதான் கட்சியில அவரு இருந்து அவரே என்ன முதல்ல எப்போ என்ன அக்கான்னு கூப்பிட்டாரோ அதே பாசம் அதே மாதிரிதான் இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு. ம். அதுல அந்த வார்த்தையிலயோ அவருக்கு அந்த அந்த சொல்லுலயே தெரியும். அக்கான்னு அவர் மனசுல இருந்து கூப்பிடுறது சொல்லுலயே தெரியும். ஓகே. இல்ல கட்சியில இருந்து முரண்பாட்டு வெளியில வந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா, அவர் மீது ஒரு அக்கறை கொண்டு பார்க்கிறாரு அப்படின்றது எப்படி மேம் பாக்குறது? எப்படி இருக்கு அந்த அதுதான் தருணம் சொல்றேன். உங்களுக்கு? அதுதான் ஒரு நெகிழ்ச்சியான தருணம். இதை விட நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நான் இப்ப லைஃப்ல சந்திக்கவே முடியாது. ம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து அபிஷியலா வந்து நான் வேற கட்சியில இருந்தா கூட ம். எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு கஷ்டம்னு உடனே அந்த வந்து பாத்துட்டு போனாரு பாத்தீங்களா? அதுதான் அவர் வச்சிருக்கிற பாசம். நான் இப்போ உண்மையாவே நான் யோசிக்கிறேன், ஒருவேளை நான் தப்பு பண்ணி அந்த கட்சியில இருந்து வந்துட்டேனோன்ற ஒரு யோசனை எனக்கு இப்ப வருது. ம். ஓகே. அப்படிப்பட்ட ஒரு யோசனையை வந்து உண்மையாவே எனக்கு இன்னைக்கு வருது. நான் தவறு ஏன்னா என் கணவர் எப்பவுமே நான் வந்து கட்சி மாறினது என் கணவருக்கு பிடிக்கல. ம். ஆனா நான் தான் சில பல அதாவது வந்து எந்த இடத்துலயுமே நான் அண்ணாமலை தவறா பேசினது இல்ல. எதுலயுமே நான் ஒண்ணு சொல்ல. ஏன்னா அவரால எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு வேற பிரச்சனைகள் இருந்தது கட்சியில மற்றவர்களால எல்லாம் நான் வெளியில போனேன் கட்சியை விட்டு. ஆனா அப்ப கூட என் கணவருக்கு வந்து அதுல உடன்பாடே இல்லாம தான் இருந்தாரு. பட் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலையை பார்த்த உடனே அவருடைய கண்கள்ல வந்து அந்த கண்ணீர் பாத்தீங்கன்னா அவர் அண்ணாமலை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு இன்னைக்கு புரியுது. ம். அப்படி ஒரு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமா தான் தம்பி இருந்தது. உண்மையாகவே இதுக்கு வந்து நான் அண்ணாமலைக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு தவறு செய்து விட்டேன்னு என்ன யோசிக்கக்கூடிய நிலைமையில எனக்குன்னு ஒரு சிந்தனையை கொடுத்துருக்கு. ம். எப்பவுமே ஒருத்தருக்கு வந்து கஷ்டத்துல இருக்கும்போதோ அவங்க வருத்தத்துல இருக்கும்போதோ ஒரு ஆறுதல் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? ம். அதுதான் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு மருந்தா இருக்கும். 1000 கோடி பணம் கொடுக்காத ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்லு கொடுக்கும். எனக்கு இன்னும் இல்ல எப்பவுமே சொல்ற தம்பி சொல்ற ஒரே வார்த்தை, அண்ணாமலை அவர்கள் கூப்பிடுற ஒரே வார்த்தை, அக்கா நான் இருக்கேன். அந்த வார்த்தை இவர் வந்து நான் ஆரம்ப நாள்லன்னு கொடுத்துட்டு இருக்காரு. ம். இன்னைக்கும் அந்த வார்த்தை அதே டோன்ல அதே மாதிரி சொல்லிட்டு போனது வந்து ம். அந்த ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஓ. அந்த உன்னதமான தலைவர் தம்பி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணாமலை மாதிரி ஒரு உன்னதமான தலைவரை இனிமேல் தமிழகம்